தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே 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 என் நினைவா இருப்பவரே. நன்றி 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 இதய சுமந்தீரே. நன்றி நன்றி மூன்றாவது யோவான் 3 வாசிங்க 1:3. இந்த வசனத்தில் சகலமும் all things were made through him, without him was not even one thing made that was made. உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒன்றும் அவரை அல்லாமல் என்ன செய்யல, உண்டாக்கவில்லை. He is the creator of all things. Through him God made everything. தேவன், இயேசு, பரிசுத்தாவின் மூன்றும் இன்வால்வ். ஆதியிலே வேதத்தில் வாசிக்கிறோம், சிருஷ்டிப்பை பார்க்கும்போது in the beginning God created heaven and earth. பூமியாவது தண்ணீர் மூழ்கியிருந்த ஆவியானவர் அதன் மேல் என்ன செய்தார், அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை அங்கே பாருங்க, அங்கே 3 பார்க்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கையில் காண்கின்ற எல்லாவற்றையும் படைத்த கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவர் அழகான வீட்டை கட்டிவிட்டால் அவரை எவ்வளோ மதிக்கிறோம். என்ன அழகாக கட்டிருக்கிறார் அந்த வீடு, எவ்வளோ சிறப்பான என்ஜினியர். உலகத்தில் எத்தனையோ நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கிறது. சமீபத்தில் மதுரையில் நினைக்கிறேன், தன் மனைவியை அப்படியே மதித்து போன தன் மனைவியை அப்படியே வடிவமைத்து தன் மனைவி சேரில் உட்காருவது போல ஒரு பெரியவர் 20 லட்சம் ரூபாய் செலவழித்து தன் மனைவியை அழகான ஸ்தோத்திரம் வடிவமைத்திருக்கிறார். கோல்டில் ஒரு அது எனது மெழுகுச்சிலை வேக்ஸ் 20 லட்சம் அழகாக தன் மனைவியை எப்பொழுதும் அவர் பார்த்து ஒவ்வொரு நாளும் தன் மனைவியை பார்க்கத்தக்கதாக அச்சில் அவர் மனைவி சேலை இருக்கிறது போல வடிவமைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு அற்புதமான படைப்பு. ஸோ அதை உண்டாக்கினவளை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். அவ்வளவு பணம் செலவழித்து தன் மனைவியை அப்படி உட்கார வைத்தது போல இன்னும் பார்த்து கொண்டிருப்பது போல அவர் அவரையும் பாராட்டுகிறார்கள். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு காரியத்தை படைத்தவரை, உருவாக்கினவரை எவ்வளோ உலகம் பாராட்டுகிறது. நம் ஆண்டவர் அகிலத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரன் யாவற்றையும் தம்முடைய அற்புத செயலால் என்ன செய்தார். ஏன்னா உங்களை படைத்தது யார்? உங்கள் அப்பா அம்மாவா? உங்களையும் படைத்தவர் அவர் தான். உங்கள் கண்ணை படைத்தது யாரு? உங்கள் காதை படைத்தது யாரு? ஒரு கைகளையும் கால்களையும் தந்தது யாரு? எல்லாமே யூ ஆர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். கர்த்தர் தான் உங்களை படைத்தார். நாம தேவனுடைய படைப்பு, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அதனால இந்த தேவனை நாம் எவ்வளவாய் மகிமைப்படுத்த வேண்டும். God created everything by Jesus Christ. தேவனுடைய படைப்பு பெரிய பருவம் இமயமலை உண்டாக்கினது யார்? நாம காண்கிற கடல்களின் தண்ணீரை வரவழைத்து பூமியில ஸ்தோத்திரம் 3/4 பகுதி தண்ணீரால் நிறைந்து இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையும், அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ரகசியத்தை இதுவரைக்கும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு சீக்கிரட்டுகளை அங்கே மறைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் படைத்த ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவராக இருப்பார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவை கொண்டு
Through Jesus Christ, God made everything. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். நான் சொன்னேன், Jesus not a created being, but he is the creator of all things. The created அல்லது made என்ற வார்த்தை உடைய கிரேக்க வார்த்தையில் பார்க்கும்போது it is told in perfect tense. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் ஒன்றிலுமே பழுது கிடையாது. Completed work, not process. ஒரு வீடு ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆவதில்லை. இட் இஸ் சில ப்ராசஸை தாண்டி செல்கிறது. மனுஷன் உண்டாக்கின எதுவுமே ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆவதில்லை. அது ப்ராசஸ் இருக்கிறது. ஒரு பெஞ்சை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது என்னென்னலாம் அது ப்ராசஸ் இருக்கிறது. ஆண்டவர் படைத்தது எல்லாமே சூரியன் முதலாம் நாளில் ஆண்டுடைய படைப்பை நீங்கள் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது. அங்கே ப்ராசஸே கிடையாது, அங்கே பரிமாண மாற்றங்களே கிடையாது. வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light, there was light. ஆண்டு வார்த்தை சொன்னார், let there be, இது உண்டாக கடவுது, உண்டானது. அது perfect tense. Creation is not a process, it is a finished product of God. ஆண்டவருடைய படைப்பு ஒரு finished work. தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை கொண்டு படைத்தார். மூன்று காரியங்கள். Jesus is the word of God. Jesus is eternal God. Jesus is the creator of everything. பூமியில் பார்க்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்தாச்சுன்னா தேவனுடைய படைப்பின் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது. சூரியன், சந்திரன், பிளானட்ஸ், ஸ்தோத்திரம். ஆகாய மண்டலத்தில் வைத்து சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, எண்ணற்ற அதிசயங்கள் கர்த்தர் உண்டாக்கினார். மூன்றாவது, அந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை 14 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை, தேவனாகிய வார்த்தை, எல்லாவற்றையும் உண்டாக்கின வார்த்தை, கிரியேட்டிவ் வேர்ட். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நாம் அவருடைய மகிமையை என்ன செய்தோம்? அந்த வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் மகிமையெல்லாம் பரலோகத்தில் விட்டு விட்டு ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்து மனித சாயலானார். இப்போ இந்த கடலுக்குள்ள அந்த பெரிய பெரிய மீன்கள் மத்தியில் போனால் மீன்களை போல அவங்க ஒரு அமைப்பை வச்சு தான் செய்கிறாங்க. இல்லாவிட்டால் மனுஷனாக போச்சுன்னா திமிங்கலம் ஒரே கடியாக என்ன செய்யணும்? அந்த திமிங்கலம் அந்த அதை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக செய்யக்கூடியவங்க கடலுக்கு அடியில் போகும்போது அந்த மீன் இனங்கள், அந்த தண்ணீரில் வாழக்கூடியவைகள் நம்மை போல ஏதோ ஒரு இனம் இங்கே என்ன செய்யுது, வாழ்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த மீனை போல அந்த ஃபார்ம் ஆக்கி கொண்டு ஆக்சிஜனுக்கான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அந்த மீன் தோற்றத்தில் தான் கடல் ஆழத்தூள போகிறாங்க. மனிதனை போல ஒரு காட்சியில் சென்றால் நம் எதிரி வந்திருக்கிறான்னு சொல்லி மீன்களை என்ன செய்யறோம்? சாப்பிட்டு விடும், தாக்கி விடும். ஸோ அந்த மீனின் ஆராய்ச்சிக்காக மீனை போல ஒரு ஆக்ஷன் செய்கிறார்கள். தேவன் மனிதனோடு பேசுவதற்கு மனிதனாக தோன்ற வேண்டிய அவசியமாயிற்று. அவர் ஏஞ்சலாயிருந்து கொண்டு பேச முடியாது, ஆவியாயிருந்து பேச முடியாது, ஆவியாயிருந்து மனிதனோடு பேச முடியாது. ஆகையினாலே அவர் மகிமையெல்லாம் விட்டு he left all his dignity in heaven, எல்லாம் விட்டு அதிகாரம் சத்துவத்தை எல்லாம் விட்டு அவர் மாம்சமானார். அதைத்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியமானது சொல்லி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும்போது மனிதனை ரட்சிப்பதற்காக, மனுஷன் மாம்சத்தை இரத்தத்தின் உடையவனாயிருக்கிறான். ஆகையினால மனிதனோடு தொடர்பு கொள்ள மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாக இந்த பூமியில் ஸ்தோத்திர குழந்தையாக அவதரித்தார். பிரைஸ் காட். அதைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம்.
இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.